ஹலோ மக்களே, வெல்கம் டு நீலா பேரடைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விலாக் தான். ஒரு ஊஞ்சல் வாங்கி மாட்டணும்னு எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வெள்ளிக்கிழமையில் வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அன்றைக்கி லீவ் எடுத்துட்டாரு. சரி, நம்ம பல்லவரம் மார்க்கெட் போய் பார்த்துட்டு வந்துடலாம், அங்கே ஊஞ்சல்லாம் சீப்பாக கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் கிளம்பும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்து எங்களுக்கும் வாங்கணும், நாங்களும் வரோன்னாங்க. சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து போகலான்ட்டு எல்லோரும் அன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். மார்னிங் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு, காற்றும் கொஞ்சம் ஜில்லுன்னே இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. நாங்கள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக கிளம்புனாலும் யாருமே சாப்பிடல. சரி போகிற வழியில் ஏன் சும்மா போகணும், சாப்பிட்டு போனால் கொஞ்சம் தெம்பாக நடக்கலான்ட்டு எல்லாருமே ஹாட் சிப்ஸில் மார்னிங் டிஃபனை முடிச்சிட்டோம். ஹோட்டல்லேருந்து பல்லவர் சந்தை ரொம்ப கிட்ட தான். ஸோ சாப்பிட்டோன்னே நாங்கள் கிளம்பிட்டோம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறதுனால நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையே நாங்கள் போயிட்டுருந்தோம். பலா சந்தைக்குள்ளே போனோடனே அங்கே ஒருத்தர் கேட்டை போட்டார். நீங்கள் வண்டியோடு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணுன்ட்டு. இதனடா நமக்கு தெரியாமல் போச்சுன்ட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு, சரி 10 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு எதுக்கு நடந்து போகணும், வண்டியிலே போகலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் உள்ளே போகணுன்னே ஃபஸ்ட்டு எல்லா ஃபர்னிச்சர் கடையிலும் தான் நாங்கள் தேடினோம். ஏன்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி போனதே வந்து ஊஞ்சல் வாங்க தான். பட் எங்களோட பேட் லக்காக எங்களுக்கு தெரியல, ஒரு ஊஞ்சல் கூட இல்லை. அப்படியே இருந்த ஒரு ஊஞ்சலும் இன்னொரு ஃபேமிலி எங்களுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே அங்கே வெரைட்டி ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் நிறையா இருந்தது. எஸ்பெஷலி டேபிள்ஸ், ஆஃபீஸ் சேர், அப்புறம் சோஃபா, கட்டில், இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கே டேபிள் வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இன்னொரு நாள் வந்து டேபிள் மட்டுமே பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பல்லவர் சந்தை மொத்தமாக சுற்றி பார்க்கணுன்னு அன்றைக்கி ஒரு ஆர்வம். சரி நம்ம டேபிள் நீங்கள் பார்த்தோன்னா நம்ம சந்தையை சுற்றி பார்க்க முடியாது, ஏன்னா க்ரௌடு வேறு ஏறிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் சந்தையை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்த வரைக்கும் பல்லவர் சந்தையில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இரும்பு பொருட்கள், ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு. நீங்கள் அங்கே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குறீங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இருக்கான்னா அங்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அண்ட் சைனா ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்தது. சைனா ப்ராடக்ட்ஸில் யூனிக்காக இருக்கிற விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜே இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஆன்டிக் ஐட்டம்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல ஒரு வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஷாப் கண்டிப்பாக எல்லாருமே காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஷாப்பில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா நிறைய யூனிக்கான ஒரு பொருட்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி அழகான விஷயங்கள், வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். எங்களுக்கே அந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாகவும் அழகாகவும், சரி நம்மளும் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்குமேன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே அந்த பொருட்கள் இருந்துச்சு. எனக்கு இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பைனாக்குலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. க்யூட்டாகவும் இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்தது. அதை கையில் சும்மா வச்சுருந்தாவே நல்லாயிருக்குன்ற மாதிரி இருந்தது. நிஜமாக கிட்டக்கு தெரியுதா? அதுக்கப்புறமா இந்த டைம் பீஸ் ரொம்ப வித்தியாசமாக க்யூட்டாகவும் இருந்தது. ஒரு நாளும் சும்மா வீட்டில் வச்சுருந்தாலே அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அங்கே இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம், ஆனால் வாங்க தான் முடியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த ஷாப்பும். இங்கேயும் நிறையா யூஸ்டு ஓல்டு யூனிக் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. அதுலேயும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம முன்னாடிலாம் யூஸ் பண்ண சிடிஸ், கேசட்ஸ் அதெல்லாம் கூட இவங்க வச்சுருந்தாங்க. அந்த காலத்து ரேடியோ, பெட்ரமாஸ் லைட்டு, ஃப்ளாஸ்க்கு, லேம்ப்பு, இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. முடிஞ்ச அந்த ஷாப்பெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதே சமயம் இரும்பு பொருட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லாத ஐட்டமே இல்லை, எல்லா ஐட்டமும் இருக்குது. இரும்புக்கு நம்ம ஏதாவது வீட்டுக்கு வாங்கணுன்னா அங்கே போய் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு.
பல்லவர் சந்தையோட வீதி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் மெயினாக இருக்கிறது மட்டும்தான் நாங்கள் இறங்கி பார்த்தோம். மற்றபடி நாங்கள் ஃபுல்லாகவே ஓவர்லுக்காக பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வண்டியிலே தான் போனோம். ஏன்னா அங்கே கூட்டமும் செம்மையாக ஏறிட்டே இருந்துச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீலாக். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே என்னென்ன பெஸ்ட்டோ அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதாவது மாற்றிக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ குவாலிட்டி என்னால் பெட்டர் பண்ண முடியும். அதில் போகும்போதே நாங்கள் பார்த்தா அங்கே இல்லாத ஐட்டமே இல்லை, எல்லாமே இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கே இருந்தது. அங்கே பயிர் வகைகள் இருந்துச்சு, மேட் இருந்தது, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸு, சொல்லப்போனால் ட்ரெஸ் எல்லாம் அங்கே எக்கச்சக்கமாகவே இருந்துச்சு. அப்புறம் அக்சசரிஸு, பூஜை சாமான் தேவைப்படுறது, கூலர்ஸ்லாம் இவ்வளோ சீப்பாக கிடைக்குமான்றது எனக்கு தெரியவே இல்லை. அங்கே போய் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அந்த ரேட்டுக்கு அந்த குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. ஈவன் நம்ம வீட்டு ஷெல்ஃபில் போடுவோம்ல, அந்த ஷெல்ஃப் லைனர் அது கூட வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு என்ன தான் இல்லை, எல்லாமே இருக்கே அப்படின்ட்டு. இன்னொரு யூனிக்கான ஷாப்னால் இதுதான் சொல்லுவேன். அங்கே வித்தியாசமான கயிறு உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து பாருங்கள். டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாட்டிமா கீரை வித்துட்ட பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஒரு பையில் கூறு கூறாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சின்ன வயசில் நாங்கள் பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. சரி அவங்கக்கிட்ட கீரை வாங்கலான்ட்டு வல்லார கீரையில் கொஞ்சம் வாங்கிட்டோம். இது எப்படி மிஸ் பண்ண முடியும்? 90s கிட்ஸோட ஃபேவரட் ஜவ்வு மிட்டாய். இதை பார்த்துனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் அடுத்த கடைக்கு நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ இதை பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. என்னன்னா இது அப்படின்னு கேட்டால் அவங்க ஈசல் வறுத்து வச்சுருக்கேம்மா. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பல்லவர் சந்தையோட இன்னொரு ஸ்பெஷல்னே சொல்லலாம், கார்டனிங் ஐட்டம்ஸ். இவ்வளோ வெரைட்டி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சா இல்லை, இன்னமும் இருக்குன்னு நமக்கு காட்டுற மாதிரி இருந்தது. செடிங்களை விற்கிற ஏரியாக்குள்ளே உள்ளே போகும்போதே இந்த அண்ணா கடை தான் இருந்தது. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால் இவர் தொட்டியில் வச்சு விற்கலை, வேறு அப்படியே வச்சு தான் விற்றுட்டு இருந்தார். நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டு வச்சுக்கணும். எனக்கு இவர்கிட்ட வந்து 2-3 செடியெல்லாம் பிடிச்சிருந்தது. சரி இருக்கட்டும், நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்து வாங்கலான்றதுக்குள்ளே எல்லாமே விற்று போச்சு. அப்புறமா நாங்கள் எப்பயும் போல் இண்டோர் பிளான்ட்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கையில் வச்சுருக்க செடி எவ்வளோன்னு கேட்டோம். அவங்க 500 ரூபான்னு சொன்னாங்க. நாங்கள் எதுவும் சொல்லாமல் வச்சுட்டு இடத்த காலி பண்ணிட்டோம். நாங்கள் ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஜேடு செடி மட்டும் வாங்கினோம். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருந்தது. ஜேடு செடி வந்து பெருசாக இருந்தது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போவே பெருசாக வாங்கி வச்சோன்னா அது வந்து எப்படி க்ரோத் இருக்குன்னா தெரியாதுன்றனால நாங்கள் கொஞ்சம் சின்னதாகவே வாங்கியிருக்கோம். அதை நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பல்காக செடி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கரெக்டான பிளேஸு. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு ஷாப்பில் 2 ஷாப்பில் அத்தனை ஷாப் இருந்தது. அத்தனை பேர் இங்கே வந்து அந்த கடை போட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் செடி உங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதே என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் மொத்தமாக இவ்வளோ செடிங்களும் ஒரு இடத்துல பார்க்குறது. அதோட அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா இருந்தது. பூவெல்லாம் அவ்வளோ அழகாக பூத்து இருந்துச்சு. ஒவ்வொரு செடியும் கிராஸ் பண்ணி போகும்போது அதோட வாசனையே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செடிங்களோட ஃப்ரெஷ்னஸ்க்கும் இந்த சூழலுக்கும் நிறைய பட்டாம்பூச்சிகள், சின்ன பூச்சிகள்லாம் இங்கே சுற்றிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் செடியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். அங்கே வரும்போது தனியாக அங்கே ஒரு லைன் போன மாதிரி இருந்துச்சு. அது என்னடான்னு போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே காய்கறி மார்க்கெட் இருந்துச்சு. இது பல்லவர் சந்தையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு எண்டு மாதிரியே தான் வச்சுக்கோங்களேன். நாங்கள் போன டைமில் இங்கே க்ரௌட் அவ்வளோவா இல்லை. அது மட்டும் இல்லாமல் சரக்கெல்லாம் அப்போ தான் கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. மேபி இனிமேல் அங்கே கூட்டம் வருமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அங்கே ஃபுல்லாகவே காய்கறியும் பழம் தான். நாங்களே கொஞ்சம் பழங்களும் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா அங்கே சீப்பாக இருந்துச்சு, அதே சமயம் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நாங்கள் இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இல்லை, போக போக போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதில் நாங்கள் மெயினாக மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பெட் செக்ஷன் தான். ஏன்னா சில பிராணி விற்கிறதுக்குன்னே தனியாக ஒரு ஏரியா இருந்துச்சு. ஸோ நம்ம செடி வாங்கிட்டு அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே க்ரௌடு அதிகமாக இருந்தது. ஸோ இன்னொரு நாள் வந்து பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ தூரம் அங்கேருந்து வெளியே வரோன்ட்டு. ஸோ அவ்வளோ தூரம் இருந்துச்சு அந்த மார்க்கெட்டு.
அப்படியே அங்கேருந்து வெளியே வரும்போது பலகார சந்தைக்கு ஒரு டாட்டா பாபையை போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆஸ் யூஷுவல் என் ஹஸ்பண்ட் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் காய்கறி கட் பண்ணி கொடுக்குற டைமில் நம்ம சாப்பாடை வேக வச்சிடலான்ட்டு வேக வச்சு வடித்து ஒரு தட்டில் போட்டு நான் ஆற வச்சுட்டேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கும் போதே நான் பூண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலான்ட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். எப்போவுமே வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கிச்சுன்னா அது ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு ஆடட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கடாய் சூடானே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா செக்கு எண்ணெய் ஊற்றுனோன்னா அதோட ஸ்மெல்லு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து செட் ஆகாது. எண்ணெய் சூடானதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் செய்யும்போது ஃப்ரைட் ரைஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பண்ணணுன்னா, எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு காய்கறியை ஃப்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் ஆயிலில் வதக்கும் போதே அது ஃப்ரை ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுலேருந்து வர ஸ்மெல்லுமே அது நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் காய்கறியை வதக்குனீங்கன்னா காய்கறியெலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. ஸோ இதுதான் கடையில் வாங்குகிற ஃப்ரைட் ரைஸ்க்கும் வீட்டில் செய்கிற ஃப்ரைட் ரைஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா வெங்காயத்துக்கு அடுத்து கேரட் அண்ட் பீன்ஸ் தான் கொஞ்சம் வேக டைம் ஆகும். அதனால் அதை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அன்றைக்கி வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அவசரமாக நான் குக் பண்ணதுனால கேமரா ஆங்கிள்லாம் வந்து நான் சரியாக பார்க்கல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டைகோசையும் கொடமிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டைகோசு ஹை ஃப்ளேமில் வதக்கும் போது அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அது ஃப்ரைட் ரைஸ்க்கு நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சொல்ல மறந்துட்டேன். சாப்பாடு வேக வைக்கும் போது 2-3 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி வந்து 70-80% அது வரைக்கும் வெந்திருந்தால் போதும். ரொம்ப வேக வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். இப்போது சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் கூட சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷன் தான். நான் கொஞ்சம் காரமாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அதனால் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து 2 முட்டையை உடச்சி விட்டிங்கன்னா அது எக் ஃப்ரைட் ரைஸ் தான் மாறிடும். நாங்கள் அன்றைக்கி ஃப்ரைடே அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றனால நாங்கள் எக் சேர்த்துக்கல. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அதனால் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுட சுட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கூட நாங்கள் சும்மா 2 அப்பளத்தை பொரிச்சு வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சோன்னே 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம். ஏன்னா செம்ம டயர்டு. மார்னிங் அங்கே வெளியே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணதில் ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக நாங்கள் வாங்கிட்டு வந்த ஜேடை வந்து ரீபாட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் என் ஹஸ்பண்ட் தான் ரீபாட் பண்ணார். இது நம்ம பால்கனி மேக்கோவர் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கலன்னா நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் பாருங்கள். நாங்கள் ஏன் ஜேட் பிளான்ட்டை சூஸ் பண்ணோன்னா,
ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸாக அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இன்னொன்று என்ன, அதுக்கு தண்ணி ரொம்ப நிறைய தேவைப்படாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும். இன்னொன்றுனா இதுக்கு தண்ணி அதோட இலையில படவே கூடாது. பட்டுச்சுன்னா அது சீக்கிரமாகவே வாடிடும். அதுக்கப்புறம் இதுக்கு சூரிய வெளிச்சம் தேவைப்படும். நாம் வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், பட் சூரிய வெளிச்சத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துலையாவது இதை வைக்கணும். அப்படி உங்களால் இதை வந்து சூரிய வெளிச்சத்தில் வைக்க முடியலை, எனக்கு வந்து இட வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபிஷ் டேங்குக்கெலாம் விற்பாங்கள்ல எல்இடி லைட்டு, அதை கூட நீங்கள் வாங்கி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தனியாக. இதை வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய வாங்கி வளர்க்கணுன்றது ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் நாங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களை மாதிரி செடி மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் எனக்கு ஃபர்தராக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு என்னால் சொல்லவும் முடியும். ஒரு குவிக் அப்டேட் நம்ம செடிங்களை பற்றி தான். பால்கனி மேக்கோவில் நம்ம வச்ச செடியெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருப்பீங்க. எல்லா செடியுமே ரொம்ப நல்லா வளர்ந்து வருது, அந்த மணி பிளான்ட்டை தவிர. பட் அது மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ட்ரை பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவதுக்கு செய்யணுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்மளோட குட்டி சக்கிலன் பிளான்ட்ஸு, அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, குளிரோட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போது நம்ம பிளான்ட் கார்னரில் வந்து ஒரு புது மெம்பர் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் நிறைய இந்த மாதிரி செடிங்களாம் சேர்க்கணுன்னு எனக்கு ஆசை. அடுத்து நம்ம குட்டி கார்டனில் வேறு என்ன செடி வந்து சேர போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.